சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரகத்துல கற்கள் இருக்கு, ரீனல் கால்குலை இருக்கு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் யூரினரி பிளாடர்ல ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆயிருக்கு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாலோ, இல்ல சிகேடி அப்படின்னு சொல்ற கிரானிக் கிட்னி டிசீஸ், ஹைப்பர் டென்ஷன்னால சிறுநீரகங்கள் சுருக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நமக்கு இந்த டீடாக்ஸ் மெடிசனை நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கலாம், இல்ல ஹை பிபி இருக்கலாம், யூரிக் ஆசிட் லெவல், இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் நான் சொல்றது எல்லாமே யூரிக் ஆசிட் லெவல் உங்களுக்கு ஹையா இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கான வழிமுறையை எல்லாமே உங்களுக்கு சொல்லும். அப்போ அந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் நீங்க எடுக்கும்போது யூரிக் ஆசிட் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலா இருந்தாலும் டாக்ஸின்ஸ் அதிகமாக இருக்கிறது, யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கிறது, இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஹெல்த்தியாக டீடாக்ஸ் ட்ரிங்க் என்னென்ன, அதாவது கிட்னியை கிளென்ஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, கோரியாண்டர் லீவ்ஸ், இதை தாங்க நீங்கள் எடுக்க போகிறீங்க. இதை எவ்வளவு எடுக்கணும்னா ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலைகள், சிறு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கணும், சிறு துண்டு அளவுக்கு இஞ்சி. ஸோ அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிறுநீரகங்களை நல்லாவே கிளென்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை உடல்ல இருந்து வெளியேற்றக்கூடியது.